a book of verse, a peg of wine, a loaf of bread, and a beautiful lady singing aside. So it was like planned-ஆ இல்ல அது ஒரு ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயமா? கெட்டு போயிடும். தரமான வைன் அதுல இருந்து வராது. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஏன்ஷியன்ட் திங்க பாக்கும்போது? அதை நீங்க ட்ரிங்க் பண்ணி எல்லாம் பாத்தீங்களா? அதே குழியிலேயே போட்டு புதைச்சிடலாம் அப்படின்னு. அது நீங்க சொல்றது பார்த்தா பாதி பிரச்சனை உலகத்துல வைன்னாலே இருக்க மாதிரி. வைனாலே அந்த காலத்துல ஆமா ஊறுகாய நாக்குல இதாக்கிட்டு அதை குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாத்திருக்கேன். நான் ஆக்சுவலி சின்ன வயசுல ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஹிந்துல வந்து வைனுங்கிறது இல்ல, ஆனா வந்து இந்திரர் வந்து ஒரு பழரசத்துக்காக ரொம்ப இது பண்ணாரு சொல்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளீஸ் ஹெல்ப். வெல்கம் டு வைன் வித் குமார் எபிசோட் 2. ஸோ நம்ம எபிசோட் 1ல வந்து ஹூ இஸ் குமார் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் வந்து அவர் கடலூர்ல பிறந்திருக்காரு அண்ட் வெவ்வேறு நாடுகளுக்கு போயிட்டு அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு ஃபிளைட் டைம்ல அவருக்கு வந்து வைனோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நீங்க அந்த எபிசோட டீட்டெயிலா வந்து பார்க்கணும்னா பார்த்துட்டு வாங்க எபிசோட் 1ல. அண்ட் தென் டுடே இன்னைக்கு எபிசோட் 2ல வந்து வைன் எப்படி வந்து நம்ம வேர்ல்டுல வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிலாசபி ஆஃப் வைனை வந்து நம்ம பார்க்க போறோம். ஹலோ சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோடு வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம். இந்த எபிசோட்ல வந்து பிலாசபி ஆஃப் வைனை வந்து பார்க்க போறோம். சோ எப்படி வைன் வந்து இந்த வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு? சரி, ஒரு முக்கியமான குவெஸ்டின், ஹிஸ்டரி ஆஃப் வைன் அதை பத்தி தான் கேட்குறேன் இல்லையா? வைன் எப்படி முதல்ல இந்த உலகத்துல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வைனை பத்தி பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க நோவாஸ் ஆர்க் அப்படின்னு பைபிள்ல இருக்கும். அது என்னன்னா, இந்த உலகம் அழிய போது அந்த டைம்ல ஒரு நோவா வந்து ஒரு போட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த போட்ல ஒவ்வொரு உயிரினம், ஒவ்வொரு தாவரம், அதுல இருந்து ஒரு ஸ்பீஷீஸோட எக்ஸாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணி அந்த போட்ல வச்சுட்டு அந்த பெரிய பிரளயம் வருது அப்படின்னா ஒரு பெரிய வெள்ளம் வருது. அதுல இருந்து தப்பிச்சு இவங்களை எல்லாரையும் காப்பாத்தி திரும்ப அதெல்லாம் பெருக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஐடியா. நோவாஸ் ஆர்க். ஆர்க்ன்றது ஒரு பெரிய போட். அது அந்த போட்ல இது எல்லாத்தையும் வச்சுட்டு நோவா வந்து அந்த போட்ல அந்த வெள்ளத்துல கடந்து போறாரு. அவர் போகும்போது இப்போ இருக்கிற ஆர்மீனியா, துர்க்கி அப்படின்ற அந்த நாட்டு பக்கத்துல அந்த ரெண்டு நாட்டோட பார்டர்ல மவுண்ட் அரரட் அப்படின்ற ஒரு மலை இருக்கு. அது நான் போன மாசம் அந்த மலையோட பக்கத்துல இருந்தேன். அதை வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மலை உச்சியில தான் நோவாஸ் ஆர்க் போய் ரீச் ஆகுது. அங்க போயிட்டு பாதுகாப்பா அந்த போட் இருக்கு. அப்போ நோவா வந்து மலையிலேருந்து இறங்கி வந்து ஒரு வினியர்ட், திராட்சை தோட்டத்தை நடுறாரு. திராட்சை தோட்டத்தை நட்டு திராட்சை ஹார்வெஸ்ட் பண்ணி வைன் தயாரிச்சு நோவா வந்து வைன் முதல்ல குடிக்கிறார். ஸோ இட் வாஸ் லைக் பிளான்டா இல்ல அது ஒரு ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயமா? இது வந்து பைபிள்ல இருக்கிற ஒரு ஸ்டோரி தான். ஓ, ஓகே ஓகே. அதுக்கு நம்ம உண்மையா அல்லது உண்மை இல்லையா அப்படின்னு அதுக்கு போக தேவையில்லை. இது வந்து பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ். ஆனா சயின்டிபிக்கா வைன் ஹிஸ்டரிய படிச்சிருக்காங்க யூனிவர்சிட்டிஸ்ல. இப்போ ரொம்ப ரீசெண்டா நான் ஜார்ஜியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். டிபிலிசி அப்படின்ற தலைநகரம், அந்த நாட்டோட தலைநகரம். அந்த நாடு தான் வந்து முதல்ல வைன் தயாரிச்ச நாடு. எவ்வளோ வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வைன் தயாரிச்சிருக்காங்க. அதை வந்து அந்த வைனை தயாரிச்சிருந்த மெத்தட் வந்து அவங்களோட மெத்தட் வந்து ரொம்ப வித்தியாசமான மெத்தட். ஏன்னா அந்த காலத்தில் வந்து
எக்யூப்மெண்ட், டெக்னாலஜி அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ ஒரு மண் பண்ண ஒரு பானைன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து இப்படி ஒரு ஷேப்பில் இருக்கும். மாடர்ன் வெர்ஷன் வந்து ஆம்ஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த நாட்டோட ஜார்ஜியன் லாங்குவேஜில் அதோட பேர் வந்து குவேரி அதோட பேர். அது வந்து தரையில புதைச்சிருப்பாங்க. அதுக்குள்ள திராட்சையை ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்குள்ள போட்டு அது ஃபெர்மெண்ட் ஆகும், நொதித்தல் நடக்கும் அதுலயே. அப்ப தேவைப்பட்ட போது அதுல இருந்து ஒயின் எடுத்துக்கோங்க. வேற எந்த ப்ராசஸ்லாம் கிடையாது, எந்த கெமிக்கல்ஸும் அதுல ஆட் பண்றதுலாம் கிடையாது. அப்படிதான் முதல்ல 8000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க தயாரிச்சிருக்காங்க. அது சம்பந்தமான தொல்பொருள் ஆராய்ச்சியில அங்க வந்து கிரேப் சீட்ஸ், இந்த குவேரியோட பீசஸ், அந்த பாட் மாதிரி இருக்கும்ல, அதோட பீசஸ்லாம் கிடைச்சிருக்கு. அதை கார்பன் டேட்லாம் பண்ணி யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா டேவிஸ்ல வந்து அதை சயின்டிஃபிக்காக வெரிஃபை பண்ணி அதுதான் வந்து ஹிஸ்டாரிக் ரெஃபரன்ஸ் எங்க வைன் வந்து முதல்ல ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு தடவை சொல்லிருக்கீங்க, லைக் நீங்க ஒரு அந்த மாதிரி ஏன்ஷியன்ட் வைன் வந்து விசிட் பண்ண போனீங்க அப்படி சொல்லிட்டு. ஆமா, அது ரொம்ப ஓல்டா இருந்துச்சு. நீங்க கூட ஒரு வீடியோ கூட உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருந்தீங்க. ஆமா. சோ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஏன்ஷியன்ட் திங்க பார்க்கும்போது? அதை நீங்க ட்ரிங்க் பண்ணி எல்லாம் பாத்தீங்களா? அப்படின்னா எனக்கு அவங்க கொடுத்த டேஸ்ட் வந்து அங்கே ஒரு 20 வருஷம் ஏஜ்ட் வைன். நான் ரொம்ப லக்கி. எனக்கு வந்து அதை ஸ்பெஷலாக அந்த இடத்துல தயாரிக்கிறத வந்து அந்த இடத்துக்கு கூட்டு போய் அதெல்லாம் காட்டினாங்க. அந்த வைனை ஸ்டோர் பண்ணியிருக்கிற பூமிக்கு கீழே இருக்கிற அந்த செல்லர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துக்கும் என்னை கூட்டிட்டு போய் காட்டினாங்க. வெரி லக்கி ஐ ஆம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு. சோ அப்போ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருக்கிற அந்த மண்ணுக்குள்ள வைக்கிறதுக்கும் இப்பக்கும் ஏதாவது அந்த ஹைட் டிஃபரன்ஸ் அதெல்லாம் இருக்கா, இல்ல இப்பயும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா அப்போ இருந்ததே? இப்ப அந்த மெத்தட்ல பண்ணும்போது ஸ்கேல் பண்ண முடியாது, அப்படின்னா நிறைய குவான்டிட்டி பண்ண முடியாது. ஒரு குடும்பத்துக்கோ அல்லது அந்த நெய்பர்ஹுட்ல அவங்க விற்கலாம், அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மெத்தட்ல பண்ணும்போது. ஆனா இப்போ இருக்கிற டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்லாம் நீங்க தமிழ்ல சொல்லுவோம்ல வேற லெவல். இது வந்து வேற லெவல்ல இருக்கு அந்த டெக்னாலஜிலாம். பிரான்ஸ், இட்டலி, அதே மாதிரி ஜெர்மனி, அங்கெல்லாம் வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ப்ரெஸ் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு எக்யூப்மெண்ட்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் பம்பிங், அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து மில்லியன்ஸ் ஆஃப் கிலோஸ் ஆஃப் கிரேப்ஸை வந்து உடனே ப்ரெஸ் பண்ணி அதை வந்து பேரல்லையோ அல்லது ஸ்டீல் டேங்க்லேயோ ஸ்டோர் பண்ணி அதை ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க. ஏஜிங்க்கும் அதை வச்சிருப்பாங்க. இப்போ அப்ப இருந்த மெத்தட்ஸ்ல எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருந்துச்சு இப்போ இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்டா? அந்த காலத்துல வந்து இப்போ எதனால அவங்க தரைக்கு கீழே அந்த குவேரி மெத்தட்ல பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கும். டெம்பரேச்சரை ஃப்ளக்சுவேட் பண்ணோம்னா கிரேப்ஸ் வந்து அது ஃபெர்மெண்ட் ஆகும்போது அதில் அன்பிரிடிக்டபிள் ரிசல்ட்லாம் வரும், கெட்டு போயிடும், தரமான ஒயின் அதுலேருந்து வராது. அதனால அவங்க தரைக்கு கீழே பண்ணும்போது மேலே இருக்கிற லைட், வெளிச்சம், டெம்பரேச்சர் வேரியேஷன், இந்த ரெண்டுத்தையும் அவங்க ஃபுல்லாக அதை கண்ட்ரோல் பண்ணலாம். நான் அந்த படத்தை கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதில் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், அந்த தரைக்கு கீழே இருக்கிற அந்த டெம்பரேச்சர். அப்போ ஏசிலாம் இல்லை அந்த டைமில். இப்போலாம் வந்து ஒரு பெரிய வைனரிக்குள்ளே நடந்து போனேன்னா ஒரு 5000 பேரல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, அது எல்லாத்தையும் இப்போ 55 டிகிரிஸில் வைக்கிறோம் அல்லது 70 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட்டில் வைக்கிறோம்னா அவ்வளோ ஏர் கண்டிஷனிங், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இப்போ தேவைப்படும். அப்போ வந்து அதெல்லாம் இல்லை, அதுக்காக அந்த மாதிரி மெத்தடில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே. இஜிப்ஷியன்ஸ் வைன் வந்து மம்மிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்களாமே?
ஆமா, இப்ப அந்த ராஜா வந்து அவருக்கு வந்து ஃபேவரட்டான ட்ரிங்க் வந்து ஒயின் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா, இப்ப என்ன பண்ணுவாங்க, இங்க நம்ம யாராவது இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலேயே யாராவது ஒருத்தவங்க செத்து போனாங்கன்னா அவருக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் அவர் பக்கத்துல வச்சு படைக்கணும். அல்லது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவர் போட்டிருந்தது இது, அதையும் அதே குழியிலேயே போட்டு புதைச்சிடலாம் அப்படின்னு. அதுதான் கான்செப்ட். அது அவருக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்தா ஒயின் பிடிச்சிருந்திருக்கும். அது வந்து என்னோட கெஸ். அது பட் ப்ரிசர்வ் பண்ண அப்படிலாம் எதுவும் கிடையாதுல்ல. ப்ரிசர்வ் பண்ணனா அந்த டெட் பாடியோட மமிஃபை பண்றது வேற மெத்தட். ஒயின் வந்து ஓல்டஸ்ட் ஒயின் அப்படின்னு பார்த்தா ஷேக்ஸ்பியர் டைம்லயே இருந்த ஒயின் வந்து ஜெர்மனியில இருந்திருக்கு. அதை வந்து 1969 வந்து ஒயின் ஹிஸ்டாரியன் ஹியூ ஜான்சன் அப்புறம் இன்னொரு 4-5 பேர் அதை டேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் அந்த ஒயின் குடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒயினை அவங்க டேஸ்ட் பண்ணியிருக்காங்க.